வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஃபேக் ஜிபிஎஸ்ங்க. ஐபோன்ல இந்த மாதிரி ஃபேக் ஜிபிஎஸ் நீங்க செட் பண்ணலாம். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த லொகேஷனை பார்த்தீங்கன்னா மாத்தி காட்டும். நீங்க எங்க என்டர் பண்ணீங்களோ அந்த லொகேஷன் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் திருச்சியில் இருக்கேன், பட் பாரிஸ்ல இருக்கிற மாதிரியோ இல்லை இங்கிலாந்துல இருக்கிற மாதிரியோ என்னால் செட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டிராவல் பண்ற மாதிரியும் செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிரான்ஸ்ல எங்கேயோ டிராவல் பண்றேன் அப்படின்னா அதையும் என்னால் இதில் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களை யாராச்சும் ட்ராக் பண்றாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல டிராவல் பண்ற மாதிரி காட்டும். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு மூலையில இருப்பீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபோன்ல நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப், ஆப்பிள் மேப், ஃபைண்ட் மை, போக்கிமான் கோ இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்லயுமே பக்காவா வேலை செய்யுது. சரி, இதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வீடியோட ஸ்பான்சர் டெனோஷேரோட iAnyGo. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட லொகேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல இன் டீடைல்ல தெளிவா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம வந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்ப்ளீட் டெமோ நான் என்னோட ஐஃபோன் 12 தான் பண்ண போகிறேன். அதுவும் iOS 18 பீட்டா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால iOS 18ல உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பர்ஃபெக்ட்லி ஃபைனாக ஒர்க் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பிசி ஆர் லேப்டாப்பில் இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டெனோஷேரோட iAnyGo அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தாங்க இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது போத் விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு, iOSன்னு சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே அவைலபிளாக இருக்கு. அண்ட் இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஜிபிஎஸ் ஃபேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி கூட இதில் செட்டப் பண்ண முடியும். அண்ட் ஏகப்பட்ட ஆப்ஸ்ல இது பக்காவா வர்க்கும் ஆகுங்க. அது எல்லாத்தையுமே நான் டெமோல உங்களுக்கு கிளியரா பண்ணி காட்டுறேன். எனிவேஸ் இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ கிடையாதுங்க, பெய்டு தான். மேக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு $15 அப்படிங்கிறது மினிமம். பட் இந்த எல்லா பிளான்ஸ்லயும் நீங்க அப் டு 5 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இனிஷியலா நீங்க ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி ஒரு 2 hours நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இன்ஸ்டால் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. மேக்ல ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டா போதும். எந்த வித வார்னிங் எதுவுமே உங்களுக்கு வராது. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால டைரக்டா ஓபன் பண்றேன். ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ஓபன் பண்றோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட அக்கௌண்ட் லாகின் பண்ணணும். ஈவன் ஃபார் ட்ரையல் அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மொபைலை கனெக்ட் பண்றதுக்கு வேணும்னா இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வைஃபைல தான் பண்ண போறேன். ஸோ நான் கேபிள் கனெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் உங்க ஐபோன்ல நீங்க பண்ண வேண்டியது டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணணும். பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள டெவலப்பர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல டாகல் ஆன் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் டெவலப்பர் மோட் காட்டவே இல்லை அப்படின்னா அப்ப அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப்பர் அக்கௌண்ட்டை ஃபிளாஷ் பண்ணணும். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒன்ஸ் இந்த எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ரீபூட் ஆகுங்க. இதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள பார்த்தோம்னா டெவலப்பர் மோட் ஆன்ல இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டெவலப்பர் மோடே காட்டலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல எந்த ஐபோனோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நான் வயர்லெஸ்ஸா தான் கனெக்ட் பண்றேன். வயர்ல பண்ணீங்கன்னா பெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட டிஃபால்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் திருச்சிராப்பள்ளியில தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபைண்ட் மைல இருக்கும். என்னோட ஜிபிஎஸ் வந்து திருச்சிராப்பள்ளி தான் காட்டுது. பட் நான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு ஊர் டைப் பண்றேன், பூரி யூகே. இது மான்செஸ்டர் பக்கத்துல இருக்கு, இங்கிலாந்துல. ஸோ ஊர் என்டர் பண்ணிட்டு ஸ்டார்ட் டு மாடிஃபை அப்படிங்கறத கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு லொகேஷன் மாறிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இந்தியால இருந்து பூரி யூகே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிட்டோம். இப்போ நம்ம இங்கிலாந்துல இருக்கோம், மான்செஸ்டர் பக்கத்துல ஒரு சின்ன ஊரு. இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எந்த லொகேஷன் வேணாலும் நீங்க டைப் பண்ணலாம். இன்ஸ்டன்டா உங்களுக்கு அது சேஞ்ச் ஆயிடும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றேன் என்னோட சிஸ்டத்துல. ஒன்ஸ் நம்ம அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் மாடிஃபை கொடுத்தோம்னா அகைன் இந்த மாதிரி வார்னிங் காட்டும். கண்டினியூ கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டன்டா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். இப்போ நம்ம பிரான்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். நான் சும்மா பிரான்ஸ்னு போட்டனால அது எங்கேயோ பிரான்ஸுக்குள்ள காட்டுது. பாரிஸ் பக்கத்துல நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஊர் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இதுல நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 ஊரை போட்டுட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட லொகேஷன்ல இருந்து பாரிஸ் போடுறேன். ஸ்பீடை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் கார்ல போற மாதிரி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரூட்டோட மேப் வந்து இந்த இடத்துல ஷோ ஆஃப் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம்னா அகைன் நீங்க பார்க்கலாம் என்னோட ஐபோன்ல பேக் டு என்னோட ஒரிஜினல் லொகேஷன் வந்துருச்சு. இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட சிஸ்டத்துல மாடிஃபை அப்படிங்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா லொகேஷன் சேஞ்ச் ஆயிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம மூவ் பண்ற மாதிரி வருது. ஆக்சுவலா நம்ம ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும், பட் டிராவல் பண்ற மாதிரி காட்டுது. ஈவன் அந்த டர்னிங்லாம் கூட பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குதுங்க. நம்ம என்ன ரூட் போடுறோமோ அந்த ரூட்ல உங்களுக்கு பக்காவா டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். அதுல மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க மல்டிபிள் லொகேஷன் இதுல செலக்ட் பண்ணலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேணும்னா AB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும் நான் ஒரு பெரிய ரவுண்ட் மாதிரி போடுறேன். எனக்கு அக்ராஸ் அந்த பாயிண்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் டிராவல் ஆகும். அதாவது ஜம்ப் ஆகி டிராவல் ஆகும். அண்ட் இதுல 4வது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மோடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல டெக்சஸ் டைப் பண்றேன். டெக்சஸ் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு நம்ம இப்போ போயிட்டோம். லொகேஷன் சேஞ்ச் ஆயிருச்சு.
ஆயிடுச்சு. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. டிவைஸ்ல வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜிபிஎஸ் சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஒரு லொகேஷனை சும்மா ஜஸ்ட் லைக் தட் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த லொகேஷனுக்கு சேஞ்ச் ஆயிரும் இன்ஸ்டன்டா. ஸோ ஜஸ்ட் நீங்க வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இந்த மோட்ல லொகேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு ஆப்ஷனுங்க, ஃபைனல் ஆப்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னை போடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இன்டர்நேஷனல்லே போயிட்டு இருந்தோம். இப்போ லோக்கல்லையும் ட்ரை பண்ணுவோம். இப்போ சென்னை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் மாடிஃபை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கோம். ஃபோனில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ லொகேஷன் எனக்கு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஜம்ப் ஆப்ஷன் மாதிரிங்க. இது நீங்கள் லொகேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு அந்த லொகேஷனுக்கு ஜம்ப் ஆயிருங்க. அதுதான் இந்த லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரூட்டுமே வரும். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்ங்கிறது. அண்ட் இப்போ ஃபைனலி நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ப்ரோ இந்த ஃபீச்சர் எல்லாமே நீங்கள் ஃபைன் மேலே ட்ரை பண்ணீங்க, இது கூகுள் மேப்பில் ஒர்க் ஆகுமான்னு சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ அதை காட்டுறதுக்கு தான் நான் இப்போ ஃபைன் மேலே இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே உங்களுக்கு காட்டிடுறேன். நான் லைவாக தான் எல்லாமே பண்ணுறேன், எங்கேயுமே கட்டு கூட இல்லை. கூகுள் மேப்புக்குள்ளே போயிட்டோம்னா ஸோ அகைன் உங்களுக்கு பாரிஸ் தான் காட்டுது. ஈவன் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கண்ட்ரியை விட்டு. அண்ட் கூகுள் மட்டும் கிடையாதுங்க, ஸ்னாப் சாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது. இப்போ நான் ஸ்னாப் சாட்டாக மேப்பில் இருக்கேன். இந்த மேப்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பாரிஸ் தான் காட்டுது. நீங்க மேல லொகேஷன் பார்க்கலாம், பாரிஸ்னு காட்டுது. சோ ஜஸ்ட் நீங்க மேப்ல பார்த்தாலே தெரியும் நம்ம இப்ப பாரிஸ்ல இருக்கோம் அக்கார்டிங் டு ஸ்னாப்சாட். சோ ஸ்னாப்சாட்லயே இதை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம், பக்காவா வேலை செய்யுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம போக்கிமான் கோ ட்ரை பண்ண போறோம். ஏன்னா இந்த கேமே பாத்தீங்கன்னா லொகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம விளையாடுவோம். சோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் என்னோட ஒரிஜினல் லொகேஷன் தான் கொடுத்துருக்கேன், திருச்சிராப்பள்ளி தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த லொகேஷனை நான் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பிசியில் மாற்றிட்டோங்க. சடனாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஜிபிஎஸ் மாறிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணோம்னா டெக்ஸஸில் எங்கேயோ காட்டுங்க. ஏன்னா டெக்ஸஸ் தான் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வி ஆர் சம்வேர் இன் யூஎஸ். ஸோ போக்கிமான் கோலையும் பக்காவாக வேலை செய்யுது. ஸோ ஓவரால் இந்த எல்லா டெஸ்ட்டுமே சக்ஸஸ். ஓகே கேஸ், இப்போ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இன் கேஸில் இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.